ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரிவன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எம்சிஎக்ஸ் மார்க்கெட் நேற்று எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு பியரிஷ் சைடு தான். அதாவது க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், ஒரு நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் சைடு க்ளோசிங் தான். ஸோ யூஎஸ் ஆயில் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 1.31% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 டேஸாக கண்டினியூஸாக டவுன். அதாவது நவம்பர் 3, 4 and 5 ஒரு 3 நாளுமே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 3 நாளுமே ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நேற்று இறங்கினதுக்கு மெயின் ரீசன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா இன்வென்ட்ரி டேட்டா தான். ஸோ இன்வென்ட்ரி டேட்டா சப்ளை கொடுத்துருக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபோர்காஸ்ட் -2.500, பட் ஆக்சுவல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது 5.202. ஒரு ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு இன்வென்ட்ரி டேட்டாலையும் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. பட் இந்த சப்ளை அதிகமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏதாவது ஒரு கெஸ் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு நியூஸுமே இது முன்னாடி வரல. அதாவது ஏபிஐ டேட்டாவும் என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா க்ரூட் ஆயில் யூஎஸ்ல டிமாண்ட்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி 2-3 நாளைக்கு முன்னாடி கூட டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா ஒரு டிமாண்ட் நியூஸ் தான், டிமாண்ட் தான் எதிர்பார்த்துருந்தேன். பட் அவங்க 5.202 எம் நமக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கு, அதனால சப்ளை டேட்டா அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் நேற்று யூஎஸ் ஆயிலெல்லாம் நல்லாவே இறங்கியிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓப்பனாக இருக்கிற மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கு. பட் பை செல் எடுக்கணும் அப்படின்னா இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது நேற்று லோ $59.52. ஸோ இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு அகைன் செல்லிங் கண்டினியூஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில லெவல்ஸ் பார்க்கலாம். க்ரூட் ஆயிலோட பிரேக் அவுட் லெவல் என்னவா இருக்கு அப்படின்னா 5285. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் லெவல். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட்டாகவும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் லெவலாகவும் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. சப்போஸ் க்ரூட் ஆயில் 5285க்கு கீழே ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே வர்றப்ப இந்த இடத்துல 215 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ இந்த இடத்துல பை ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ அகைன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5399 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 5399. ஸோ இன்னைக்கு க்ரூட் ஆயிலோட பிரேக் அவுட் பாயிண்ட் 5285. சப்போர்ட் ஜோன் சேம் 5285. ரெசிஸ்டன்ஸ் 5399. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் கொஞ்சம் நம்ம பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எப்போவுமே நான் சொல்கிற எல்லா இந்த வீடியோவாக இருக்கட்டும், ஈவினிங் போடுற வீடியோவில் கொடுக்குற நியூஸஸ், டெக்னிக்கல் லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பர் ட்ரேடிங்க்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் ரியல் மணியை இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு 5285 சப்போர்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 215 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் பை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பையும் பார்த்தீங்கன்னா வித் ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அகைன் செல்லிங் கண்டினியூஷன் ஆகும். வேறு வழி கிடையாது. இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்கி டைப் தான். ஓகே, நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். 371.8ங்கிறது சப்போர்ட் ஜோன், 388.7ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் பிரேக் அவுட் இதில் எடுக்கலை. ஸோ ஏன்னா நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ள தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ 371.8ங்கிறது சப்போர்ட் ஜோன், 388.7ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கோல்டு. கோல்டு ஒரு நாளைக்கு பை எடுக்குது, ஒரு நாளைக்கு செல் எடுக்குது. பட் ஓவராலாக நமக்கு பை சைடு தான் இப்போதைக்கு. இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணுற வரைக்குமே ஸோ பை தான் போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப $4045 பிரேக் அவுட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக இருக்கலாம். ஸோ மற்றபடி ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு $10 to $20 பக்கம் பை சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே தவிர. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் $4045 பிரேக் அவுட் பண்ணால் ஒரு ஸ்விங் டார்கெட் 4162. ஸோ நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வரும் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. பட் பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா சில்வரில் நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணது தான் 1,50,049. ஓகேங்களா? ஸோ இது சீக்கிரமாக ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் இன்னொரு 1000 to 2000 பாயிண்ட்ஸ் பக்கம் பை சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் காப்பர். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் போட்டு டவுன் ஆனது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா பையர்ஸ் உள்ளார வந்திருக்காங்க. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் ஸோ நம்ம பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம்.
4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் காப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எல்லாரும் பார்த்தீங்கன்னா M6 3 days ஆன்லைன் கிளாஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக், அதாவது நவம்பர் 17th, நெக்ஸ்ட் வீக் இல்லை, ஸோ அதுக்கு அடுத்த வீக் நவம்பர் 17th 18 19 மண்டே டியூஸ்டே வெனஸ்டே. ஸோ மார்னிங் பேட்சும் இருக்குது, ஈவினிங் பேட்சும் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர். ஸோ அதில் மெசேஜ் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னோட ஃபேஸ்புக் ஐடியிலையும் இன்ஸ்டாவிலையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் ஐடி இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பாதீங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் ஐடி வந்து யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயுமே நான் வந்து இன்ஸ்டாவோட ஐடியும் கொடுத்துருக்கேன். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வந்து யாராலையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி என்கிட்ட மட்டும் கிடையாது, எந்த ஒரு யூடியூபராக இருந்தாலும் சரி, ஸோ அவங்கக்கிட்ட ஃபேக்காக ரெடி பண்ண முடியாத ஒரே விஷயம் என்னன்னா ஃபோன் நம்பர் மட்டும்தான். ஸோ நீங்கள் ஃபோன் நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுங்க. ரொம்ப டவுட்டாக இருந்தால் கூட நீங்கள் வாய்ஸ் கால் பண்ணி கேளுங்க, இல்லை இன்னும் டவுட்டாக இருந்தால் கூட வீடியோ கால் பண்ணி கேளுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் ஃபேக் பீப்புள்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்லைன்னா தேவையில்லாமல் வந்து நீங்கள் அமௌண்ட்டை வந்து தேவையில்லாமல் கேட்பாங்க, நாங்கள் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஃபோன் நம்பர் வந்து எந்த ஒரு யூடியூபராக இருந்தாலும் நீங்கள் யூடியூபரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னா கூட அவங்களோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா சேஃபான காண்டாக்டாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.